படிக்கும்போது எல்லாரும் பீடி அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு பீடி சிகரெட் அப்ப 9th இருந்தே பீடி சிகரெட் அடிக்கிறலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். கூலிப்பு பீடி சிகரெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். திரும்பி நான் அந்த போதைய தொட்டு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டத்த குடுத்தா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். எங்க அம்மாவுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு சார். சுகர் வந்துட்டு பிளட்ல கலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சார். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார். 6ல இருந்து 9th வரைக்கும் ஒரு மீடியம் ரேஞ்சில் போயிட்டு இருந்தேன். போதையை தொட்டோடனே எனக்கு எனக்கே ஃபீல் ஆகுது சார். மூளை வந்துட்டு மழுங்கு வந்து எனக்கே ஃபீல் ஆகுது. 18 வயசு முடிஞ்சு இப்பதான் சார் 19 வயசு நடக்குது. என் லைஃப் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என் லைஃப் இப்ப முன்னாடி இந்த போதைனால அழிஞ்ச லைஃபை தள்ளி வச்சுட்டு இனிமே ஒரு நல்ல பெட்டர் லைஃபை நான் கன்ஃபார்மா நான் வாழ்வேன் சார். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் இந்த இடத்துல இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்னென்னா நம்ம அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கள வந்து திருத்தி ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு குடும்பம் நடத்த தெரியாமல், சமுதாயத்தில் நல்லா வாழ தெரியாமல், குடியே எனக்கு கதி அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக அதிலே அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இடம் பொருத்தமானது. இங்கே வந்து 3 மாத ட்ரீட்மெண்ட்டு. குடிக்கிற நபர்களுடைய சம்மதம் கூட நமக்கு தேவையில்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க மனைவி இல்லை அப்படின்னா அவங்க தாயார், இந்த மாதிரி இவங்களுடைய சம்மதத்தோடு நம்ம அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம முழுமையாக குணப்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு 3 மாத காலம் ஆகும். இந்த 3 மாத காலத்தில் வந்து யாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்து அவரை வந்து கவனித்து பார்த்துக்கணுன்ற அவசியமும் இல்லை. நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். சைக்கால் டாக்டர், ஜென்ரல் டாக்டர், அது போக வந்து நர்ஸ் ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து யோகா, தியானம், அது போக வந்து நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது போக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக மருத்துவம், கவுன்சிலிங். அவங்க பிளட்டில் வந்து ஆல்கஹால் வந்து நிறைய நாள் சாப்பிட்டதுனால ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து உடல் ரீதியாக அவங்கள தயார்படுத்திடுவோம். அப்போ தான் அவங்களுக்கு குடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்தால் கூட அவங்க அந்த உடல் தூண்டாமல் இருந்து குடியில்லாத ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும். இது போக தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக அவங்களுக்கு நாங்கள் வந்து முழுமையாக வந்து கொடுத்துருவோம். அதில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியே போய் நல்ல குடி இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம மையத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இந்த நபர் ஒருத்தவரை நம்ம மீட் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாரு கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது மையத்துக்கு வந்து? சார் 18 நாள் ஆகுது சார். இதோட 18 நாள் ஆகுது? ஆமாங்க சார். ஓகே சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு தெரியுதா? சார் போதையை விட்டு வெளியே வர்றதுக்கு சார். போதையை விட்டு வெளியே வர்றதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாங்க சார். சரி. எவ்வளோ நாளாக நீங்கள் போதையில் இருந்தீங்க? எந்த பழக்கம் இருக்குது சார்? நான் 3 வருஷமா கஞ்சா குடிக்கிறேன் சார். ஓ. சிகரெட் அடிக்கிறேன் சார். பீடி குடிப்பேன் சார். ஓ. மற்ற மது போதை, ட்ரிங்க்ஸ், பீரு, அதெல்லாம் இல்லைங்க, விஸ்கி இல்லைங்க சார். இந்த இதுக்கு கஞ்சா போதைக்கு 3 வருஷமா அடிமையாக இருக்கீங்க ஓ. சார். அப்படியா? எதனால் அந்த பழக்கத்துக்கு போனீங்க? அது நல்ல பழக்கமா சார்? ஃபர்ஸ்ட் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூலிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆன விஷயம் சார். இது நைட்டு நான் தூக்கம் வரக்கூடாது, சுறுசுறுன்னு இருக்கும் அப்படின்ட்டு பசங்க கொடுத்தனால கூலிப்பு எடுத்து வாயில வச்சிட்டேன். எதுக்காக தூக்கம் வரக்கூடாது நைட்டு? சார் நம்ம இன்ஸ்டா நோண்டிட்டு இருப்பேன், அதனால இன்ஸ்டா நோண்டிட்டு இருப்பேன். எல்லா விஷயம் பண்ற மாதிரிக்கே அப்ப தூக்கம் வந்துடக்கூடாது, தூக்கம் வரக்கூடாதுன்ட்டு இப்படி ஒரு கதை ஸ்டார்ட் ஆச்சு சார். ஓகே. இன்ஸ்டா நோண்டவும் கூலிப்புன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இந்த விஷயத்துல இருந்து அடுத்து 9th படிக்கும்போது எல்லாரும் பீடி அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு பீடி சிகரெட் அப்ப 9th இருந்தே பீடி சிகரெட் அடிக்கிறலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். கூலிப்பு பீடி சிகரெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10th பாதியில வந்துட்டு ஒரு பீடியில வந்துட்டு இதை கொடுத்துட்டாங்க. அது அடிக்கவும் எனக்கு அந்த ஃபீல் அது எனக்கு பிடிச்சிருச்சு சார். பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருச்சு சார். அதனால இதை நான் ஆமாம் சார் இது கம்மியாக பிடிச்சிட்டு இருந்தேன் சார். அதுக்கு மீறி நம்மளை தாண்டி அது ஒரு அதோட கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு போயிடும்ல சார் ஓரளவுக்கு மேலே. அப்படி அதோட கண்ட்ரோலுக்கு நான் போயிட்டேன் சார். போயிட்டனால இது கண்டினியூவாகவே ஆகிட்டு இருந்துச்சு. இதனால எனக்கு வந்துட்டு பர்சனலாக உடம்பு டேமேஜ் ஆகிறதோட வீட்டில் நான் கொடுத்த டேமேஜ் வந்துட்டு எனக்கு தெரியல, நான் ரியலைஸ் பண்ணல. அதை வந்துட்டு நான் யோசிச்சு கூட நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு சென்டருக்கு போனேன் சார். அங்க போயிட்டு நான் எனக்கு 52 நாள் இருந்தேன் சார். கரெக்டா 52 நாள்ல வந்துட்டு எனக்கு வீட்டு மேல இருந்த கோபம், வீட்டுல ஏன்னா இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வெறுப்புலாம் சார். 52 நாள் நான் போறப்ப எங்க சென்டர்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்புறப்ப கூட எங்க வீட்டுல சண்டை போட்டு தான் சார் வெளியே நான் வரேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில போனேன் சார் நான் சென்டர்ல இருந்து.
அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, வீட்டுக்கு போனோனே அந்த அந்த சென்டருக்குள்ள என்னோட மனநிலைமை. வீட்டுக்கு போனோனே எனக்கு பைக் வாங்கி தரணும், ஃபோன் வாங்கி தரணும். இத்தன நாள் என்னைய இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு, அப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் வீட்டுக்கு போனேன் சார். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கம்மியா வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஒரு 2 வாரம் விட்டுருந்தேன். அடுத்து வீட்ல ரொம்ப டென்ஷன் ஆக்கவும், திரும்பியும் நான் என் பசங்க கூட சேர்ந்தோனே அடிக்க வச்சுட்டாங்க சார். அடிச்சுட்டேன். எனக்கே புத்தி வேணும். இருந்தாலும் நான் குடிச்சிட்டேன் சார். அத தொட்டுட்டேன். திரும்பியுமே அப்புறம் என்ன நான் டேமேஜ் பண்றேன்றதே தெரியல சார். ஃபேமிலிக்கு என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதே தெரியல. ஃபேமிலி எதுக்கு நம்ம வீட்ல நம்ம திட்டுறாங்க, எதுக்கு இதுல மையத்துல கொண்டு சேர்த்தாங்க புரியாம அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன் சார் நான். மையத்துல கொண்டு சேர்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே சார். அங்க வந்துட்டு எனக்கு போதையில வந்துட்டு அடிக்ஷன்ல இருந்து இருக்கிறத விட குணக்கோளாறு எனக்கு இருந்துச்சு சார். சூப்பர். குணக்கோளாறு இருந்தனால வந்துட்டு அது புரியுதா சார், புரிஞ்சிருச்சு சார். இப்பதான் புரியுது. எதுக்கு வீட்ல நம்மள திட்ட போறாங்க அப்படின்றது வந்துட்டு யோசிச்சு பார்த்தா, பெத்தவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றது எனக்கு தோணவே இல்லை சார் இத்தனை நாள் வரைக்கும். இங்க வந்துட்டு நான் 3 நாள் அழுதேன் சார். அந்த தினமும் சிந்தனைக்கு புக்கு வாசிச்சு பார்த்தேன் சார். வாசிச்சு பார்க்குறப்ப என்ன ஏதோ கண்ணாடியில பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். அதனால எனக்கு ஃபீல் ஆகி நான் அழுதது அந்த சென்டர்ல நான் போயிட்டு அழுதெல்லாம் வீட்டுக்கு விட மாட்டாங்களான்னு நினைச்சு அழுதுட்டு இருந்தேன் சார். இது வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணி நான் அழுதேன் சார். இந்த சென்டருக்கு வந்துட்டு 18 வயசு முடிஞ்சு இப்பதான் சார் 19 வயசு நடக்குது. என் லைஃப் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என் லைஃப் இப்ப முன்னாடி இந்த போதனால அழிஞ்ச லைஃபை தள்ளி வச்சுட்டு இனிமே ஒரு நல்ல பெட்டர் லைஃபை நான் கன்ஃபார்மா நான் வாழ்வேன் சார். அதுக்கான அடித்தளமா இதை நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பனிஷ்மெண்ட்டா நான் எடுத்துக்க கூடாது. இந்த விஷயத்த இதை நம்ம கத்துக்க வேண்டிய இடமா எடுத்துட்டு நான் யூஸ்ஃபுல்லா அப்படி ஒரு மைண்ட் செட் போறேன் சார். இதனால இதை இப்படி ஒரு ஃபேமிலியில ஒரு பாதிப்பை நான் கொடுத்துருக்கேன் சார். ஃபேமிலிக்கு இப்படி ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. இது என் மனசுக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. எதுக்கு இப்படி சொல்றாங்க, எங்க அம்மா நான் வீட்டுக்கு லேட்டா போவேன் சார். உங்களுக்கு என்ன போவீங்க சார், 1 மணி 2 மணி இப்பெல்லாம் கூட சார். சார் ஆமாங்க சார். ஏன் அப்படி சார்? நான் பசங்க கூட சுத்திட்டு இருப்பேன் சார். வீடு ரொம்ப தூரம் சார். அவங்க பைக்ல வந்து அவங்க விட்டான் சார் என்னைய. அவங்க லேட் நைட்ல விடுறது ஏன் தப்பு தான் சார். இருந்தாலும் அவங்க லேட் நைட்ல வந்து விடுவாங்க. அவங்க பசங்க ஃபர்ஸ்ட் சேர்றவங்க கூட சரியா சேர்றது பெரிய தப்பு பண்ணிட்டு சார். என் வயசுக்கு மூத்தையும் கூட சேர்ந்துட்டேன் சார். கரெக்டான வயசு கூட என் வயசுக்குள்ள பசங்க கூட சேர்ந்துருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன் சார். அடுத்து படிப்பு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார். 6ல இருந்து 9th வரைக்கும் ஒரு மீடியம் ரேஞ்சில் போயிட்டு இருந்தேன். போதையை தொட்டோடனே எனக்கு எனக்கே ஃபீல் ஆகுது சார். மூளை வந்துட்டு மலர்ந்து எனக்கே ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு புக்கை வாசிக்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் மனப்பாடம் பண்ணா ஒரு 6 மாசமாவது அது எனக்கு மைண்ட்ல இருக்கும் சார். எக்ஸாமுக்கு நான் படிக்காமலே சும்மா அதை பார்த்துட்டு போய் எழுதிடுவேன். அப்படி ஒரு மைண்டு, நல்ல பவர் மைண்டு இருந்துச்சு. இந்த கஞ்சாவை தொட்டதுக்கு அப்புறம் படிச்சாலுமே அது மைண்ட்ல நிக்காது எனக்கு. நேற்று நடந்தது இன்னைக்கு மறக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட எனக்கு வந்திருக்கு சார். இப்படி எனக்கு ஒரு அஃபெக்ட் பண்ணியிருக்கு சார் இந்த விஷயம். இது நான் ஒன்றும் தொடர்ச்சியா கொண்டு போனா ஒன்றும் நம்ம மென்டலா தான் சார் ஆகிட்டு. உங்களுக்கு பழக்கத்தினால அவமானங்கள், அசிங்கங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா சார்? எனக்கு பர்சனலா எதுவும் அந்த மாதிரிக்கே நடந்தில்லை சார். எனக்கு தெரியாம எனக்கு முன்னாடி சொந்தக்காரவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லாம அம்மாட்ட சொல்லி, ஏன்னா நாங்க ஒரு தனிமையான ஒரு இடத்துல தான் சார் நாங்க வாழ்றோம். பர்சனலா சொல்லணும்னா பக்கத்துல எந்த வீடுமே இருக்காது. நாங்க ஒரு தனிமையான இடத்துல தான் சார் வாழ்றோம். அந்த மாதிரி இருக்கப்ப எனக்கு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றது, உன் பையன் இப்படி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான், நடுரோட்டில் நின்று சிகரெட் அடிக்கிறான், இப்படிலாம் சொல்றாங்க சார். இதனால எனக்கு அவமானம் ஆனதோட எங்க அம்மாவுக்கு அவமானம் ஆனது. இது எங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை சார். பாதி விஷயத்த சொல்லிட்டு பாதி விஷயம் சொல்லாம விட்டாங்க. நீங்க சொன்னா பிரச்சனை பண்ணுவீங்க, கோவப்படுவீங்க. உண்மைதான் சார், உண்மைதான் சார். நான் எங்க அம்மாட்ட வந்துட்டு அதிகமா கோவப்பட்டேன் சார். அதுதான் சார் என்னோட குணக்கோளாறு, முக்கியமான குணக்கோளாறு. அவங்க என்ன பேசுறாங்கன்றதை கேட்காமலே கோவப்படுறது. இப்ப எங்க வீட்டுல இருந்து கடைக்கு போனா கூட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். நடந்து போயிட்டு வருவேன். அன்னைக்கு நான் ஒரு நாள் போதை யூஸ் பண்ணாம, நான் என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணாம வந்திருந்தா கூட டயர்டாகி நான் நடந்து போயிட்டே இப்படி மழை சார், நடந்து போயிட்டே நடந்து வரணும் திரும்ப வீட்டுக்கு. மலை ஏறி இறங்கி வரப்ப நம்மளுக்கு டயர்ட்ல வந்துட்டு கண்ணு சிவக்கும், உடம்பு சோர்வாதான் சார் இருக்கும். எத்தனை வயசுல படிப்புன்னு பாத்தீங்க சார்? கரெக்டா நான் 16 வயசு சார். 16 வயசுல படிப்புன்னு பாட்டி? ஆமா சார். கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நீங்களே சொந்தமா பைக் வாங்கிக்கலாம், 18 வயசு முடிஞ்சு. ஆமா சார். அந்த மைண்ட் செட் இல்லை சார் எனக்கு. வீட்டுல வாங்கி கொடுக்கலாம். ஆனா இப்போ கொடைக்கானல் தானே உங்க ஊர்? கொடைக்கானல். ஆமாங்க சார். வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கா தள்ளி தான் வீடுகள் இருக்கும். அந்த உங்களுக்கு
அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல அந்த காசெல்லாம் இருந்திருக்கும். கைக்கு வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்காக நடந்து போகணும் 6 கிலோமீட்டர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்? சார் அதான் சார் இந்த போதைனால சார் நான் சம்பாரிச்சேன் சார். போயிட்டு காசு சம்பாதிப்பேன் சார். ஒரு 2500 3000 இப்படிலாம் சம்பாதிப்பேன். வாரத்துக்கு பெயிண்டிங் வேலை தெரியும் சார், கட்டட வேலை பார்ப்பேன், சித்தாள் வேலைலாம் பார்ப்பேன் சார். எனக்கு அந்த 5 நாள் வந்துட்டு கண்டினியூஸாக வேலைக்கு போனாலும் 6வது நாள் சனிக்கிழமை சம்பள நாள் அன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான் அப்படின்ட்டு குடிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். குடிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த காசு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. இப்போ நானா எனக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா 500 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தனால இப்படி மொத்த காசுமே செலவாயிருது இல்லை சார். நான் வந்து இங்கே அம்மா இருக்காங்க இல்லையா, அப்பா இல்லை சார். அம்மா இருக்காங்க சார். அது ரியலைஸ் பண்ணாம ஒரு மாயையில நான் வாழ்ந்திருக்கேன் சார். சத்தியமா நான் ஒரு மாயையில வாழ்ந்திருக்கேன் சார். இனி புரியுதா சார்? புரியுது சார். நான் ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு அந்த புக்கு வாசிச்சு பார்த்தப்ப எனக்கு கண்ணீர் வந்துச்சு சார். நான் பண்ண தப்ப நான் சென்டருக்கு போனேன் சார். உண்மையாலுமே சார் நான் அதுல வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை சார். அதுவும் இல்லாம எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கல. வீட்டு மேல இருக்க வெறுப்புலயே தான் நான் இருந்தேனே தவிர என் மேல இருக்க தப்ப நான் ரியலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணாதான் சார் என்னால இந்த போதையை விட்டு வெளியே வர முடியும்ன்றதே இங்க வந்துதான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருக்கு 18 நாள் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? மனநிலைமையெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. வெளியே போயிட்டு நான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணா வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை வந்துருச்சு சார். போதையை விட்டுருவேன்றது போதையை விட வீட்டுல எங்க அம்மாவுக்காக நான் விடணும் சார் இது அப்படின்ற மனநிலைமையில தான் சார் இருக்கேன். உங்களுக்காக விடணும்ல, எனக்காகவும் விடணும் சார். இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்ப இந்த இதுக்கே நான் எப்படி இது பண்ணி சரி கட்டுவேன்னு தெரியல சார். இதெல்லாம் நான் வந்துட்டு திரும்பி நான் அந்த போதையை தொட்டு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். எங்க அம்மாவுக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு சார். சுகர் வந்துட்டு பிளட்ல கலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சார். நான் வந்துட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி இது பண்ணிட்டேன் சார். இதுக்கு மேலேயும் நான் போயிட்டு அந்த கஷ்டத்தை கொடுத்து வாழ்றது நான் அப்படி ஒரு வாழ்க்கையே வாழக்கூடாது சார். நான் திரும்பி நல்லபடியா ஒரு வீடு சிகரெட் கூட குடிக்காம நான் நல்ல பையனா ஒரு காலத்துல எங்க அப்பா இருந்தப்பெல்லாம் என்னை திருப்தி அடிச்சு வளர்த்தாரு சார். எங்க அப்பா இல்லாதப்ப எனக்கு சொல்ற புத்திமதி சொல்றதுக்கு இடம் இல்லை. நான் தனிமையில வளர்றதுனால எனக்கு வெளியே என்ன நடக்குது உலகத்தை பத்தி தெரியாம வளர்ந்துட்டு 5th படிக்கிற வரைக்கும் எனக்கு பசங்க கூட இந்த சொந்தக்காரங்க கூட ஜாலியான லைஃப் வாழ்வோம். அடுத்து கொஞ்ச நாள் டீனேஜ்ல ஒரு ஜாலியான லைஃப், எனக்கு அந்த ஜாலியான லைஃபே கிடைக்கல சார். என்னை தனிமையா ஒரு இடத்துல வச்சு இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாமே என் தப்புன்றதை நான் உணர்ந்துட்டேன் சார். நான் பண்ணது போதனால பண்ண தப்புகள் எல்லாம் எல்லாத்தையுமே நான் உணர்ந்துட்டேன் சார். இப்போ வந்து இந்த மையத்துக்கு வந்து ஒரு 18 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க சார். எப்படி இருக்கு மனநிலை, எப்படி மைண்ட் எப்படி சார்? உண்மையான ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு சார். ஃப்ரீயா இருக்கு சார். தலை எதுவும் வலிக்குதா சார்? இல்லைங்க சார். மாத்திரை எல்லாம் போடுறீங்க இல்ல, டயத்துக்கு போடுறீங்களா? கரெக்டா சார்? டயத்துக்கு போறேன் சார். ஒன்றும் ஃப்ரீயா இருக்கு, உடம்பு ஃப்ரீயா இருக்கு சார். உடல் ரீதியான கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுதா சார்? உடல் ரீதியான மாற்றம் தெரியுது, மன ரீதியான மாற்றமும் தெரியுது சார். நம்ம ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு இடமா நான் இதை பாக்குறேன் சார். நம்பிக்கை வந்துருச்சு, நம்பிக்கை இருக்கு சார். தொடர்ந்து இங்க சிகிச்சை எடுத்துட்டு போறதுக்கு விருப்பம் இருக்கா? முழு விருப்பம் இருக்கு சார். இல்ல வீட்டுக்கு போகணும், நம்ம வந்த ஒரு இந்த மாதிரி 4 நாள் 5 நாளைக்கு அப்படி இருந்துச்சு சார். அப்புறம் போக எதுக்காக விட்டாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் சார். என்னன்னு தனியா இருந்தாதான் சார் இதெல்லாம் யோசிக்க தோணும். அங்க வீட்டுல இருந்தா ஏரியாவுக்கு போயிருவேன், ஏரியால இருந்து வீட்டுக்கு போயிருவேன். இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம விடணும்னு சொல்லி ஒண்ணு மையத்துல வந்து சேர்க்கணும் அவங்களுக்கு ஆசையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பணம் கட்டி தான் இங்க சேர்க்கிறாங்க. நம்ம ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்குமா? இல்லை பயணம் தேவையில்லாம காசு கட்டி சேர்க்க போறேன். ஸோ அப்படின்னும்போது அவங்க வந்து உங்களால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்குமே அது பிரச்சனை இருக்குது. ஃபியூச்சரில் வந்து உங்கள் லைஃபு கெட்டு போயிருமே அவங்க உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் சேர்த்துருக்காங்க. என்னைய நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி சார், இதுக்கு இந்த சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் எஃப்செட் பைக் ஒன்று வச்சுருக்கேன் சார். 2 நாள் 3 நாள் நல்லா தான் சார் ஓட்டிகிட்டு இருந்தேன். நாங்கள் 3 பேர் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கப்ப ஃப்ரண்ட் பிரேக் பிடிங்கி ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இடிச்சிட்டேன் சார். ஏதோ பெருசாக என் லைஃப்பில் நடந்திருக்க வேண்டியது ஏதோ நல்லபடியாக தப்பிச்சு இங்கே வந்து ஏதோ மறுவாழ்வு நான் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார். அது அப்படி ஒரு ஆக்சிடென்ட் பெருசாக நடந்திருந்தா அங்கேயே நான் இருந்தாலும் இறந்துருக்கலாம் சார். அப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நின்று அப்புறம் நான் போயிட்டு இடிக்கிறேன் சார். இறக்கமாக தானே சார் இருக்கும், ஸ்லோப்பாக தானே சார் இருக்கும். அப்படி ஒரு இதில் நான் வந்திருக்கேன் சார்.
இவ்வளோ நடந்திருக்கு சார் என் லைஃப்ல. எல்லா தப்புமே என் வீட்டில் இருக்கவங்க மேலே நான் சொல்லிட்டேன் சார். அதுதான் நான் பண்ண தப்பு சார். ஏன் தப்பு என்னன்றதை நான் அந்த இடத்துல உணராமல் போயிட்டேன் சார். கண்டிப்பா. உணர் இப்ப புரியுதா? இப்போ புரியுது சார். நான் உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். இனிமேல் நான் போய் திருந்தி வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் சார். இங்க மையத்துல சேர்ந்ததுக்கு முந்தைய சிகிச்சை உங்களுக்கு பலன் கிடைக்குதா? பலன் அளிக்குது சார். அடுத்த மெடிசன்ஸ் மைண்ட் ரீதியா வந்துட்டு நான் மாயையில வாழாம ரியல் லைஃப்ல வாழ்ற மாதிரிக்கு ஒரு ஃபீல் சார் எனக்கு. எல்லாம் சரியா இருக்கு. நல்ல லைஃப் வாழுவீங்க போய். கண்டிப்பா வாழ்வேன் சார்.